பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எதிர் வழக்கு தொடுக்கும் போலீஸ் அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழும்போது போலீசார் எதிர்த்தரப்பினரிடமும் மனு பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வது இன்னும் தொடர்கிறது. இது தலித் விரோத நடவடிக்கை. பாதிக்கப்பட்ட தலித்துகள் மீது வழக்கு தொடுப்பது என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற செயலாகும். பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எதிர் வழக்கு தொடுக்கும் போலீஸ் அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷா மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை கூறி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எந்த கருத்தையும் கூறாமல் மௌனம் காக்கிறார் என குறிப்பிட்டிருந்தேன். தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கும் பதில் பாஜகவுக்குத்தான். கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்ற விடையை பாஜகவினருக்குத்தான் கூறியிருக்கிறார். அதேபோல் அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபளீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபளீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக விலகினால் விடுதலை சிறுத்தைகள் சேருமா என்ற யூகத்திற்கு அப்படி ஒரு நிலை எழும்போது பதில் சொல்கிறேன். திடீரென பாமக ராமதாஸ் மீது திருமாவளவனுக்கு என்ன பாசம் என அன்புமணி கூறியுள்ளார். அக்கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை. யாரோ சொல்வதை கேட்பதை விட தந்தை சொல்வதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையைத்தான் குறிப்பிட்டேனே தவிர பிணக்கமான வார்த்தையை சொல்லவில்லை என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார். மதுரை மாநகராட்சியில் விதிமீறி வரியை குறைத்து நிர்ணயித்து பல கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கில் கைதான மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரனுக்கு போலீஸ் விசாரணையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாநகராட்சியில் மொத்தமுள்ள 5 மண்டலங்களில் 3வது மண்டலத்தில் அதிக எண்ணிக்கையில் இவ்வகை முறைகேடு நடந்துள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரெங்கராஜன், உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன், தற்காலிக பணியில் சேர்ந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் உட்பட 8 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தினர். செந்தில்குமாரிடம் விசாரணை நடத்திய போது அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கினார். முதலுதவிக்கு பின் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த நிலையூர் மேகலா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மதுரை வடிவேல்கரையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை நிலையூருக்கு மாற்றம் செய்ய உள்ளனர். அருகில் பள்ளி, குடியிருப்புகள் அமைந்துள்ளன. மது அருந்துவோரால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். கடையை நிலையூருக்கு மாற்ற தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AD மரியா கிளீட் அமர்வு விசாரித்தது. அப்போது ஒருபுறம் மருத்துவமனைகளை துவக்கிவிட்டு மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் டாஸ்மாக் கடைகளை துவக்குவது முரண்பாடாக உள்ளது. மாநில அரசே டாஸ்மாக் வாயிலாக மதுபானங்களின் விற்பனையை மேலும் ஊக்கப்படுத்துகிறது. முன்பு சினிமாக்களில் காதலுக்கு முக்கியத்துவம் இருந்தது. தற்போது வன்முறைக்கு முக்கியத்துவம் தரும் காட்சிகள் இடம்பெறுகின்றன. மக்கள் மூளைச்சலவை செய்யப்படுகின்றனர். இவற்றால் சமூகம் சீரழிகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு என்ன செய்கிறது என்றும், ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தற்கொலை நடக்கிறது. மக்களை பாதுகாக்க ஆன்லைன் விளையாட்டை முறைப்படுத்த சட்டம் கொண்டு வந்ததாக அரசு கூறுகிறது. மறுபுறம் நாங்கள் யாரையும் மது அருந்துமாறு கூறவில்லை, ஊக்குவிக்கவில்லை என்று கூறும் அரசு டாஸ்மாக் கடைகளை ஏன் திறக்கின்றன? இதனால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதுதான் அரசின் கடமை என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதையடுத்து வழக்கின் விசாரணை ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் பணிகளை முழுவீச்சில் துவங்கியுள்ள திமுக தலைமை வேட்பாளர்களை தேர்வு செய்ய உளவுத்துறை உதவியை நாடியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் காணப்படும் அரசியல் சூழல், ஆளும் கட்சியினர் மீதான அதிருப்தி நிலவரம் உள்ளிட்ட பல விவகாரங்களை உளவுத்துறை தோண்டி துருவி எடுப்பதால் ஆளும் கட்சி நிர்வாகிகளும் MLAக்களும் கலக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தனித்தே ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதை பழனிசாமி பலமுறை தெளிவுபடுத்திவிட்டார். அதனால் நப்பாசையில் யாரும் கூட்டணி ஆட்சி என பேசி குழப்பம் விளைவிக்க கூடாது. பழனிசாமி முதல்வராவதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார்.
அதிமுக என்றால் பழனிசாமி, பழனிசாமி என்றால் அதிமுக என அமித்ஷாவிற்கும் தெரியும். கூட்டணி ஆட்சி என்று தொடர்ந்து வலியுறுத்தும் விவகாரத்தில் பழனிசாமி தான் உச்சநீதிமன்றம். திருமாவளவனின் பலம் அவருக்கே தெரியவில்லை. திமுகவை விட அதிக ஓட்டு வங்கி விசிகவுக்கு உள்ளது. ஓட்டு வங்கியை வைத்து சீட்டு பெற வேண்டும் என்ற எண்ணம் திருமாவளவனுக்கு இல்லை. அவர் தன்னுடைய செல்வாக்கை சீட் வாங்கும் விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும். விசிக ஓட்டுகள் மற்றும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கழித்து பார்த்தால் திமுகவுக்கென எந்த ஓட்டு வங்கியும் கிடையாது என்றும் நத்தம் விஸ்வநாதன் பேசியுள்ளார். விசாரணை மரணங்களில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தென் மாநிலங்களில் முதலிடம் பெற்றிருப்பதுதான் தமிழக அரசின் ஈடு இணையற்ற சாதனையாகும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் 24 விசாரணை மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக தகவல் அறியும் சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவல் கூறுகின்றன. ஆனால் உண்மையில் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் காவல்துறை விசாரணையின் போது கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40ஐ தாண்டும். திமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு 10 விசாரணை மரணங்களும் 2022ஆம் ஆண்டு 11 விசாரணை மரணங்களும் 2023ஆம் ஆண்டு 7 விசாரணை மரணங்களும் 2024ஆம் ஆண்டு 9 விசாரணை மரணங்களும் காவல்துறை விசாரணையின் போது நடைபெற்றதாக தெரிய வருகிறது. நடப்பாண்டில் நடைபெற்றுள்ள விசாரணை மரணங்கள் இவற்றில் கணக்கிடப்படவில்லை. காவல்துறை விசாரணையின் போது நடைபெறும் படுகொலைகளில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தென் மாநிலங்களில் முதலிடம் பெற்றிருப்பதுதான் தமிழக அரசின் ஈடு இணையற்ற சாதனையாகும் என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி நாள்தோறும் நடைபெறும் படுகொலைகளை தடுத்து மக்களை பாதுகாப்பதில் காட்டாத ஆர்வமும் வேகமும், விசாரணை என்ற பெயரில் அப்பாவி மக்களை அடித்துக் கொள்வதில் தமிழ்நாடு காவல்துறை காட்டுவதுதான் அப்பாவின் ஆட்சியின் அசைக்க முடியாத சாதனை என்றும் சீமான் கூறியுள்ளார்.